மாதிரி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாட்டில் உள்ள 45% சொத்துக்கள் கோடீஸ்வரர்கள் கையில்தான் உள்ளது என்று சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த செய்தி முதலில் வெளியான போது சொத்து சமநிலை அற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு 2வது இடம் என்று ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே ஆய்வை நடத்தியிருந்த நிறுவனம் 2வது இடமல்ல 12வது இடம் என்று தெரிவித்திருக்கிறது. 2வது இடத்திற்கும் 12வது இடத்திற்கும் சதவீத அடிப்படையில் பெரிய வித்தியாசங்கள் அந்த ஆய்வில் காட்டப்படவில்லை என்றாலும் 45% சொத்துக்கள் கோடீஸ்வரர்கள் கையில் இருக்கிறது என்கிற இறுதி செய்தியை அந்த ஆய்வு வெளியிட்டிருக்கிறது. 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியா வளர்ச்சி குறித்து நிறைய பேசியிருக்கிறது, நிறைய விவாதித்திருக்கிறது. அந்த வளர்ச்சி இதுதானா? இந்த புள்ளிவிவரம் அந்த வளர்ச்சியை சுட்டி காட்டுகிறதா? வளர்ச்சி என்பது அனைவருக்குமானது என்று ஆளுநராக, அதாவது ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த ரகுராம் தனது இறுதி பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு சமீபத்திய முக்கிய பொருளாதார அறிஞர்களின் பேச்சுக்கள் வளர்ச்சியை சுற்றியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த புள்ளி விவரத்தை எப்படி பார்ப்பது? மறுபுறத்தில் 70 கோடி மக்களுக்கு மேல் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் வருமானத்தில் தான் இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லப்படும் போது 45% சொத்துக்கள் கோடீஸ்வரர்களிடம் இருக்கிறது என்கிற அந்த புள்ளி விவர முடிவை எப்படி பார்ப்பது, எது வளர்ச்சி என்பது குறித்து இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பொருளாதார தொழில் ஆலோசகர் திரு NS வெங்கட்ராமன், ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி, பொருளாதார அறிஞர் திரு ஜெயரஞ்சன் மற்றும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு NS வெங்கட்ராமன், நான் முதல்ல சொன்ன மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிறத நிறைய பேசுகிறோம். குறிப்பாக தேர்தல் சமயங்களில் இந்த வார்த்தை அடிக்கடி காதில் விழுகுது. அது மாநில அரசு, மத்திய அரசு, உள்ளாட்சி தேர்தல், எல்லா தேர்தலையும் கேட்டுருக்கோம். இந்த முடிவை அரசியல் தலைமைகளும் அதிகார தலைமைகளும் சொல்லக்கூடிய வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இதை 2 கோணத்தில் பார்க்கணும். அதாவது உலகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருக்கும் செல்வந்தர ஆகணும்னு தான் ஒரு விருப்பம். ஏழை பணக்காரர் ஆகணும்னு விசாரிக்க நினைக்கிறாரு. பணக்காரர் இன்னும் மேலே பணக்காரர் ஆகணுங்கிறாரு. அதனால் இது ஒரு பணக்காரர் இவ்வளோ பேர் இருக்காங்கிறதுனால வருத்தப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. அது பெருமைப்படக்கூடிய விஷயம் கூட ஒரு எழுத்து சொல்லலாம். அதே சமயத்தில் பணக்காரர் எல்லாரும் தவறான முறையில் தான் பணம் சம்பாதிச்சிருக்காங்க, நல்ல முறையில் சம்பாதிக்கலன்னு நினைக்கிறதும் தவறு. அது பெரிய ஒரு பணக்காரர் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு நினச்சக்கூடாது. உதாரணம் சொல்கிறேன், இன்ஃபோசிஸ் நாராயணசாமி இருக்கார், உத்தமமான முறையில் தான் சம்பாதிக்கார், சாதாரண ஊழியராக தொடங்கினார், இன்றைக்கி பிரமிக்கத்தக்க பெரிய நடத்திட்டு இருக்கார். அது ஒரு கோணம். வேற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இந்தியாவை எடுத்திங்கன்னா இன்றைக்கி 21 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 187 நாடுகளில் இந்தியா நிலைமை 135 இருக்குது. ரொம்ப மோசமான நிலைமை. இவ்வளவு ஒரு மோசமான நிலைமை இருக்கிற நாட்டில் இவ்வளோ பேர் பணக்காரர்களாக இருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். அதை கொஞ்சம் தீர ஆராயணும். இதை இந்த நிலைமையை பார்க்கும்போது அந்த எப்படி இவங்க இவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க, நேர்மையாக சம்பாதிச்சாங்களா, தவறாக சம்பாதிச்சாங்களான்னு அது ஒரு முறையில் பார்க்கலாம். 2வது முறையில் பார்க்கும்போது எப்படி இந்த அரசாங்கம் 70 வருஷமாக மாநில அரசாங்கம் இன்றைக்கி நேற்றுக்கு வந்தே இல்லை, பல வருடமாக வந்திருக்கு, எப்படி இந்த நிலைமையை விட்டது? அதாவது இவங்க சொத்து சேர்த்து வச்சிருக்க அம்பானி 5,15,000 கோடி வச்சிருக்காருன்னா அது ஏழைகளோட பணத்தை அவர் வச்சிருக்காரா? ஒருத்தர் அபரிவிதமாக சம்பாதிச்சாதான் வர முடியும், சம்பாதிக்கும் போது இன்னொருத்தர் பணத்தை எடுத்துருக்க முடியும். அந்த நிலைமையை எப்படி நடந்தது? இதுக்கு தவறு அரசாங்கமாக பணக்காரர்களா? அதை கொஞ்சம் தீர ஆராய தான் வேணும். ஆராய வேணும் அப்படிங்கிற இடத்துல நீங்க நிறுத்திருக்கீங்க. நம்ம அதுக்கு இடத்துக்கு தான் விவாதத்துக்குள்ளேயே போகணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்துதாஸ் காந்தி, பல புள்ளி விவரங்கள் இதுக்குள்ள நம்ம போட முடியும். சமநிலை, அதாவது சொத்து சமநிலை அப்படின்னு பார்க்கும்போது ஏழை பணக்காரர்கள்னு பார்க்கலாம். அந்த பணக்காரர்களுக்குள்ளேயே நீங்க சாதி அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்டவர்கள் போறாங்கன்னு இந்த விவாதத்தை நீங்க வேளாண் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஆனா அடிப்படையில் இந்த ஏற்றத்தாழ்வை எப்படி புரிந்து கொள்வது, இந்த புள்ளி விவரத்தை எப்படி புரிந்து கொள்வது? இந்த புள்ளி விவரம் தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம வெளிப்படையாக நமக்கு தெரியுது. இதுக்கு காரணங்களை தான் என்னன்னு பார்க்கணும். 3 காரணங்களை நான் ஒன்று சொல்லுவேன். அதில் முதன்மையாக வருவது இந்தியாவை பொறுத்த அளவில் இங்கே இருக்கிற 25% பட்டியல் இனத்தவராக வைத்திருந்தால் இந்த அவர்கள் சொத்து சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீண்டாமையும் இங்கே இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியணும். அது அந்த அடிப்படையில் தான் தீண்டாமையை உருவாக்குனாங்க. அவர்கள் படிப்பது கூட கூடாதுன்னு இல்லை, சொத்து சேர்க்கக்கூடாது, சேமிக்கக்கூடாது, இப்படி இந்த கட்டுப்பாடுகள்லாம் தீண்டாமையினுடைய அடிக்கூறுகளாக இருந்திருக்கின்றன.
ஆகவே இந்த 25% சமுதாயத்தவரை சொத்துடையவர்களாக ஆக்காமல் இப்போ சமத்துவமாக எப்படி பண்ண முடியும்? இது முதல் காரணம். 2வது காரணம், இங்க ஏழையா இருக்கிறவன பணக்காரன் ஆக்குறதுக்கு ஸ்கீம் போடணும். இங்க ஸ்கீம் கிடையாது. பணக்காரனைத்தான் பணக்காரன் ஆக்குறதுக்கு ஃபண்டிங் உண்டு. நீங்க சொத்து கொடுத்தா தான் உங்களுக்கு பணம். மேல் நாடுகள் எல்லாம் நீங்க மார்ட்கேஜ் வச்சாதான் லோனுன்னு கிடையாது. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் இல்லை பொருள் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். There is no economics which does not make a wealthless person wealthy. சொத்து இல்லாதவனை, பொருள் இல்லாதவனை நீ பொருள் உள்ளவனாக ஆக்கக்கூடிய பொருளாதாரம் இல்லாட்டி வேற பொருளாதாரம் இல்லைன்னு அப்பயே சொல்லிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக்ஸ் இந்திய நாட்டில் கிடையாது. இதுல மரண அடி வந்தது இந்த புதிய பொருளாதார கொள்கைன்னு 90 வந்தது. அது சொத்துக்களை உருவாக்கும், செல்வத்தை உருவாக்கும். ஆனால் யாருக்கிட்ட போய் சேர்றது அப்படின்ற பிரச்சனைக்குள்ள அது வராது. அந்த பாகுபாட்டை தான் இப்ப இது பெருக்கி காய்க்குது. இந்த பொருளாதார, இந்த புதிய பொருளாதார கோட்பாட்டில் சொத்து வளருது, ஆனா சொத்து ஒருத்தர்கிட்ட தான் போகுது. அப்புறம் திரும்பவும் புதுசா போடுகிற இந்த பினான்சியல் ஸ்கீம்ஸ் இருக்குது பாருங்க, அவ்வளவுதானே. பேங்க்ல மொத்தம் 100 லட்சம் கோடிகள் கிரெடிட் ஃப்ளோ ஆகுது. யாருக்கு போகுது? திரும்ப யாருக்கு சொத்து இருக்குன்னா இந்த 54% சொத்து உள்ளவர்களுக்கு தான் போகுது, மற்றவர்களுக்கு போகிறது இல்லை. இந்த சொத்து என்பது திரும்ப திரும்ப சொத்து உள்ளவர்கிட்டயே இது கூடி கூடி போகிறது. பொருளாதார திட்டத்தினுடைய ஒரு இது. அதுக்கு 3வது ஒரு காரணமும் இருக்குது. அது குறிப்பாக இந்த எஸ்சிகளை பொறுத்த அளவில் இவர்களுக்கு இருந்த சொத்துக்களை, நிலங்களை, நிலம் என்பதுதான் பெரிய அசெட், இவர்களுக்கு இருந்த சொத்துக்களை இதுல வெவ்வேறு சிஸ்டமாக கொண்டாந்து, வேற ஜமீன்தாரி சிஸ்டம் கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ அவன் பிரிட்டிஷ் ரெஜிமில் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருந்து போன நிலத்தை திரும்பவும் இவங்களுக்கு ஏதோ பட்டா போட்டு கொடுக்குறதா கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் மாடர்ன் டைம்ஸில் இவங்களுக்கு கொடுத்த பட்டா நிலமும் இந்த சொத்து, பட்டா நிலம் என்று சொத்து, சொத்து திரும்ப அவர்கள்கிட்ட இருந்து கவரப்படுகிறது. ஆகவே ஏற்கனவே இவர்கள்கிட்ட இருந்த சொத்தும் திரும்ப கவரப்படுகிறது. இதுதான் மூல காரணங்கள். இது மாறாது. இந்த சமுதாய சூழல் மாறும் வரையும், ஏன்னா நீங்க 25% மக்களை நீங்க சொத்து உள்ளவராக ஆக்குவதற்கு ஸ்கீம் கொண்டாடாம வறுமை தணிப்பு, வறுமையில் இவன் வந்து வாடாம இருக்கிறதுக்கு நீங்க சோறெல்லாம் கொடுக்கலாம், ரேஷன்லாம் கொடுக்கலாம், ஆனா சொத்து கொடுக்க மாட்டீங்க. சொத்து கொடுக்குற ஸ்கீம்ஸ் கிடையாது. ஆகவே இன்னைக்கு இந்த 25% பிளஸ் இன்னும் மற்ற சமுதாயத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க. 50% தாராளமாக வந்துடுவாங்க. அதான் இதில் போட்டுக்கிறதுல இல்லை 54% போடுறாங்க. மீதி 54% பேரையும் சொத்து உள்ளவர்கள் ஆக்குவதற்கு இங்கு நீங்க புதிய ஒரு நிதி திட்டம் கொண்டு வந்தால் ஒழிய சூழல் மாறாது. தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயரஞ்சன், சாதாரண செய்தியாக நம்ம இதை அடிக்கடி கேட்போம், இவருக்கு இவ்வளவு லட்சம் சொத்து, இந்தியா உலகத்திலே இவர் தான் இவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் மத்தியில் ஒரு எண்ணம் ஏற்படும், வறுமை கோட்டு கீழே இருக்கும் மத்தியில் ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படி ஒரு எண்ணமாக இந்தியாவில் வந்து 45% கோடீஸ்வரர்கிட்ட தான் 45% சொத்து இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த செய்தியை அப்படி ஒரு பிரமிப்போடையோ இல்லை ஒரு ஏக்கத்தோடையோ, அது என்ன உணர்வோ அந்தந்த வர்க்கத்தை சார்ந்த உணர்வோட பார்த்து விட்டு ஒதுங்கி விடக்கூடிய புள்ளிவரமாக இதை பார்க்கலாமா, இல்லை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய புள்ளிவரம் நினைக்கிறீங்களா? இந்த புள்ளிவரத்தை பற்றி பேசும்போது முதல்ல நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் என்ன பேசுகிறோம், சமமற்ற தன்மையை பற்றி பேசுகிறோம். இதில் இப்போ நீங்கள் சொல்கிற புள்ளிவிவரம் வந்து வெல்த்தை பற்றி சொல்லுது. அது என்ன வெல்த்தை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த யார்கிட்ட எவ்வளோ வெல்த் இருக்குங்கிறது, அவளை என்ன அளவு கூட வச்சு அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அதனுடைய ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ இதனுடைய ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது 2 வழியில் தெரிஞ்சுக்கலாம். இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இன்கமில் இருக்கக்கூடிய, வருமானத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள்.
அடுத்தது வந்து செலவு பண்ணக்கூடிய பணத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். அது 2 மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சில நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. இப்போ எப்படின்னா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, வருமானத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வை கணக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு வழி தான் இருந்தது முன்னாடி. என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து எவ்வளோ ஃபைல் பண்ணுறாங்கிறத வந்து அது அந்தந்த வருஷத்துக்கு உண்டானதை வெவ்வேறு ப்ராக்கெட்ஸில் யார் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத வெவ்வேறு இன்கம் டேக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமாக அதை நிறுத்திட்டாங்க கொடுக்குறத. மறுபடியும் இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க அதை. இப்போ அதனால் இந்த ப்ராசஸ் நம்ம வந்து டேட்டா இல்லாதனால நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கன்சம்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் அதுக்கு டேட்டா இருக்குது. கன்சம்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேன்னு ஒன்று வந்து NSSOலேருந்து பண்ணுறாங்க. அதாவது தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனம் வந்து அந்த டேட்டாவில் நம்ம வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செலவு பண்ணுற தொகையை மட்டும் தான் அது கணக்கு எடுத்துக்கும். இப்போ ப்ராக்கெட்டில் வருமான ப்ராக்கெட்டில் மேலே போக போக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, செலவு குறைஞ்சி போய் வந்து சேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும். அது வந்து அதில் கணக்கில் வராது. அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு சமமற்ற தன்மையினுடைய முழு பரிமாணத்தையும் நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய இடைஞ்சல். ஆக இப்போ நம்ம பேசுகிறதுலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அந்த அளவில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அவலம் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்கம் டேக்ஸ் எவேஷன் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு யார்கிட்டையும் கிடையாது. எந்த நாட்டிலையும் நடக்குதா எனக்கு தெரியல. மிகப்பெரிய அளவில் நடக்குது. இப்போ இந்த வருஷத்துக்கு இருக்கிற புள்ளிவிவரத்தை எடுத்து பார்த்தோம்னாலே ஏதோ 1.2% ஆட்கள் தான் வந்து இன்கம் டேக்ஸ் செலுத்துகிற மாதிரி ஒரு கணக்கு வருது. அப்போ வந்து மற்றவங்களாம் என்ன ஆகிறாங்க, ஒன்று அதுலேயும் எடுத்து பார்த்தோம்னாக்கா சேலரிட் இன்கம் ரெகுலராக ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கும்போது அவங்களுடைய எங்கே சம்பளம் வாங்கலாங்கிறோம் அங்கேயே வந்து டேக்ஸை டிடெக்ட் பண்ணி அது ரிட்டர்ன்ஸில் ஃபைல் காட்டும்போது மட்டும்தான் அது கணக்கில் வருதே தவிர, நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய வரவு செலவு கணக்குகளும் மற்ற பெரும் பணக்காரர்கள்லேருந்து வரக்கூடிய வரவு செலவு கணக்குகளும் நமக்கு தெரிஞ்ச, அதாவது இப்போ ஃபோர்ப்ஸில் கொடுக்குற லிஸ்ட்டுக்கும் இன்கம் டேக்ஸில் வர லிஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ வந்து ஒரு டேக்ஸ் எவேஷன் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரக்சரே எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புள்ளி விவரத்தை வந்து மேலும் மேலும் வந்து இந்த போக்கை இன்னும் மேலும் மேலும் அதிகரித்துக்கு உண்டான சிஸ்டம் தான் நம்ம வச்சுருக்குறோம் கையில். நேரடியாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, IMF வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு நிதியம், அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப டேஞ்சரான லெவலில் போயிட்டுருக்கீங்க. அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து 30% வரைக்கும் வெல்த் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 54% 45%லாம் போகுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பொருளாதாரத்தை வந்து தொடர்ந்து வளம் குன்றாமல் நடத்துறது அப்படிங்கிறது முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடுது. சமுதாய ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவே மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க, இது நீங்கள் என்னெல்லாம் செய்யணுன்ட்டு. அது எதையுமே நம்ம செய்யறதில்ல. IMF சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்தியா கேட்கறதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே என்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த, அது எல்லாம் வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ், அதாவது சமமற்ற தன்மை எங்கெல்லாம் அதிகமாகுதோ அங்கே டைரெக்டாக வந்து அரசு செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரடி வரி விதிப்பை வந்து அதிகமாக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அதை குறைத்துக்கிட்டே வர்றது மட்டும் இல்லை, ப்ரொபோர்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் கலெக்டட் பார்த்தீங்கன்னாக்கா இன்டைரக்ட் டாக்ஸஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இன்டைரக்ட் டாக்ஸஸ் யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவன்லாம் செலவு பண்ணுறானோ அவனெல்லாம் பாதிக்கும். இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி இருக்கான் அப்படின்னு சொன்னால், அவன் இன்றைக்கி 100 ரூபா செலவு பண்ணான்னா அவன் பே பண்ணுற டேக்ஸும் நான் பே பண்ணுற டேக்ஸும் ஒன்று. இன்டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் செல்ஃபோன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் பண்ணுற சர்வீஸ் டேக்ஸும் ஒன்று தான், நான் பே பண்ணுற சர்வீஸ் டேக்ஸும் ஒன்று தான். அப்போது டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு அப்படின்னு சொன்னோம்னா நான் என் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வரி செலுத்தணும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த மாதிரி ஒரு நோஷனும் இல்லை, இருந்த நோஷனையும் விட்டதுனால அரசு வந்து எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பணக்காரன் வந்து மேலும் மேலும் பணக்காரன் ஆகிறதுக்கு ஏதுவான கொள்கைகளை வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது தர்மமா நியாயமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி. அதுக்கு அரசியல் சார்ந்து தான் பதில் சொல்ல முடியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பத்ரி, இந்த புள்ளி விவரங்கள் மறுபடியும் இந்த வளர்ச்சியோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். திரு ஜெயரஞ்சன் சொல்வது போன்று வளர்ச்சி யாருக்கானது அப்படிங்கும்போது பணம் படைத்தவர்கள் மேலும் மேலும் பணம் படைத்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அபாயகரமான புள்ளி விவரம் அப்படின்னு சொல்றாரு. இதே விவாதம் நேற்று வேறு ஒரு பொருளாதார டாபிக் பற்றி நடந்த போதும் மறைமுக வரிகளை அதிகரிப்பதும் நேரடி வரிகளை குறைப்பது பல இடங்கள் அபாலிஷ் பண்ணதோட ஆபத்து என்னன்னு பேசியிருந்தாங்க. இந்த 2 விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறேன். நேரடி வரி விதிப்பை அதிகப்படுத்தி மறைமுக வரிகளை குறைக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது செய்ய தெரியாத காரணத்தினால அரசு வந்து நிறைய பேர் அந்த டேக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு
அது சரியாக செய்ய தெரியாத காரணத்தினால வருமானத்தையும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கு, பல செலவுகள் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் எளிது எதுவோ அதை செய்வோம் அப்படிங்கிற விதத்தில் போய் தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு இந்த சேவை வரி அப்படிங்கிறதே இல்லாமல் தானே இருந்தது நமக்கு ஒரு கட்டம் வரைக்கும். இந்த சேவை வரிங்கிறது வந்து கொண்டு வந்து எல்லா சேவைகளுக்கும் வரி விதிப்பதன் மூலமாக கணிசமான அளவுக்கு பணத்தை கொண்டு வரலாம் அரசுக்குன்னு தெரிஞ்சு உடனே அதை வந்துட்டாங்க. அதை திருப்பி கம்ப்ளீட்டாக அதை எடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வருமான வரி அதிகமாக்கணும். அதற்கு நிறைய பேரை வந்து வருமான வரி வரம்புக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும். அதில் சார் சொன்ன மாதிரி இந்த சேலரிடு ஆட்களை கொண்டு வர்றது ஈஸி, அது டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸில் அங்கேயே பிடிச்சிடலாம். மற்ற ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா, தனியாக தொழில் செய்பவர்கள், அவங்களாம் வரிசையாக சொன்னால் எல்லாருமே நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க. வக்கீல்கள்லேருந்து ஆரம்பித்து டாக்டர்கள்லேருந்து இவர்கள்லாம் வந்து என்ன வருமான வரி கட்டுறாங்க அப்படிங்கிறதே தெரியல நமக்கு. இதில் நிறையா கேஷ் எக்கானமி, அதனால் அது வந்து எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகாமல் எல்லாத்துக்குமே நம்ம பணத்தை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பணத்தை கட்டுப்படுத்தி எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனாக மாறும் பொழுது இந்த ட்ரெயில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ பணம் வெளில போகுது, உங்களுடைய லாபம் என்ன, அதனால் நீங்கள் இவ்வளோ வரி கட்டணும் என்பதை பிடிக்க முடியும். அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்ததுன்னா நிச்சயமாக நேரடி வரி விதிப்பை அதிகப்படுத்தி மறைமுக வரி விதிப்பை குறைத்து கூட இந்த டேக்ஸ் கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. எப்படி வந்து பணம் வருமானம் அதிகம் இருக்கிறவர்கள்ட்டேருந்து வருமான வரியாக பெறுகிறோமோ, வருமானம் குறைவாக இருப்பவர்களுக்கு அதை வந்து ப்ளஸ்ஸாக அவர்களுடைய அக்கௌண்ட்டில் போடக்கூடிய மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக ஓரளவுக்கு சமத்தன்மையை கொண்டு வர முடியும். அதை நிச்சயமாக இந்தியா போன்ற ஒரு நாடு முயற்சி செய்யணும். திரு ஜெயரஞ்சன், இந்த பாயிண்டோட நீங்கள் உடன் போறீங்களா? நீங்கள் இந்த டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் தான் இதோட சாம்பிள் என்னன்றது நமக்கு தெரியாது, எந்த அடிப்பில் செஞ்சுருக்காங்கன்னு. ஆனால் சொத்துக்கள் 45% சொத்துக்கள் இத்தனை சதவீத கோடீஸ்வரர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே அதை கான்ஸ்டியூட் பண்ணுது. இயற்கை வளங்கள் மீதான உரிமையில் ஆரம்பித்து பல இடங்களில் இதை நம்ம உள்ள வரும். அப்போ மறுபடியும் அந்த பாலிசிக்குள்ளே போய் இப்போ ஒரு ஒரு குவாரி நடத்தணும்னா அப்படின்னா கூட யாரால் முடிகிறது, அவர் யார் அடுத்த கட்டத்துக்கு போறார் அப்படிங்கிறலாம் அந்த பாயிண்ட்ல பார்க்க முடியுமா? அதாவது இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த புதிய பொருளாதார கொள்கை எதுக்கு கொண்டு வரப்பட்ட போது அதை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எங்கே தவறு நடந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போது 1991 டாக்டர் மன்மோகன் சிங் வந்து புதிய பொருளாதார கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தும் போது அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தொழில்துறையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தையும் நீக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தொழில்துறை வந்து பல்கி பெருகும், பெரிய வளம் நாட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய விளைவாக அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து பல கோடி பேருக்கு வந்து அந்த புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்போது அவங்களுடைய வருமானம் அதிகமாகும். அந்த வருமானம் அதிகமாகிறதுனால நம்மளுடைய மார்க்கெட் பெருசாகும். அதனால் இது தடையற்ற வளர்ச்சியை நோக்கி நம்ம நாடு முன்னேறும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தது. அதற்கு நேர்மாறாக 25 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வம் தான் பெருகிருக்கே தவிர அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினச்ச அளவுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்புகள் வந்து பெருகாது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்குது இந்தியாவில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த நாடுகளுமே இல்லாத அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் வந்து இன்ஃபார்மல் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,000 8,000 9,000 10,000 அவ்வளோதான். எந்த பணி பாதுகாப்பும் இல்லாத ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம அதனால தான் வந்து இவ்வளோ இன்இக்வாலிட்டி வருது. இவ்வளோ இன்இக்வாலிட்டி வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆரம்பத்தில் நம்ம போட்ட பிளான் வேறு, நம்ம டிசைன் பண்ணது வேறு, அதுபடி நடக்கலை. அது நடக்காது மட்டும் இல்லை, இப்போ போகிற போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது இனிமேல் திரும்ப நம்மளால் அது பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன் ஒன்று வந்து ஆரம்பத்தில் நம்ம கொண்ட கொள்கை, ரெண்டாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா டெக்னாலஜி வந்து இட் ஹஸ் டேக்கன் ஓவர். எப்படி டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய டெக்னாலஜி எந்த செக்டர் இருந்தாலும் லேபர் இன்டென்சிவ் எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் இன்டென்சிவாக மாற்றிக்கிட்டு இருக்குது, ரொம்ப அதிவேகமாக மாற்றிக்கிட்டு இருக்குது. நேற்று ஒரு ரிப்போர்ட் படிக்கிறேன் நான், அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 3வது பெரிய செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய செக்டர் டெக்ஸ்டைல்ஸ். அதில் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அவ்வளோத்துலையும் லேபர் டிஸ்பிளேசிங் வந்துக்கிட்டு இருக்குது டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி இங்கே வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, 3 வருஷம் 4 வருஷத்தில் வந்துடும். வந்துருச்சுன்னா நம்ம எத்தனை கோடி பேர் வந்து ஜவுளித்துறையில் நம்ம வேலை கிடச்சிருக்கோ அவ்வளோ பேர் வீட்டுக்கு போக வேண்டியது. அவங்களுக்கு வந்து வேறு மாற்று ஏற்பாடே கிடையாது நம்மள்கிட்ட. ஏன்னா விவசாயத்தில் வேலை ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால தான் அவன் அதை நோக்கியே போயிருக்கான். இப்போ அங்கே போகிற இடத்துலையும் வந்து வேலை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா இது என்ன நடக்கும், இந்த போக்கு எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ பத்திரி சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுலபமான வழியை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், ஏன்னா பணம் நமக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. அது இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்கையாக அறிவிக்கப்பட்டது. கொள்கை என்ன அறிவித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டைரக்ட் டாக்ஸஸ் குறைப்போம்
அது வந்து ஒரு ஸ்டேட்டட் அஜெண்டா. இந்த ஓவரால் நியூ எக்கனாமிக் பாலிசி சொல்கிறோம்ல, அதில் வந்து ஓவரால் அஜெண்டாவே அதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் ரேட்டை குறைக்கும் போது டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகும் தான் எல்லா ஃபினான்ஸ் மினிஸ்டரும் எல்லா பட்ஜெட்லையும் சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்னு சொன்னாக்கா வரியை வந்து கட்டுறவங்க வந்து என்ன வரி அரசாங்கம் போடுறதோ அதை போய் கட்டுறவங்க. ஆனால் அது நடக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, என்ஃபோர்ஸ்மெண்ட், அதை வந்து செயல்படுத்துறது இருக்குல்ல, அதற்கு உண்டான விஷயங்கள் நடக்கிறதே இல்லை. இங்கே கண்ணை சாய்ச்சிட்டு போகிறது அல்லது வந்து வேறு விதமாக நடந்துக்கிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டேக்ஸ் ரேட்டு தான் குறைஞ்சிருக்கிறதே தவிர மற்றதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இதுக்கு பேரலாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பக்கம் இன்டைரக்ட் டேக்ஸஸை போடுற அதே சமயத்தில் சப்சிடிஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறது. சப்சிடிஸை கட் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, யார் வந்து கீழே இருக்கிறானோ அவனுக்கு போய் என்னெல்லாம் சேரணுமோ அதெல்லாம் குறைஞ்சி போகும். சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங்கை கட் பண்ணுறது. அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக அந்த ப்ராசஸில் யாருக்கெல்லாம் எப்பப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் மூடிடுறோம். உதாரணத்துக்கு எஜுகேஷனை நீங்கள் பட்ஜெட்டை கட் பண்ணிங்கன்னா எல்லாம் ப்ரைவேடைஸ்ட் எஜுகேஷன் தான் போக வேண்டிய சூழல். யார் போய் படிக்க முடியும்? அதில் ஒரு இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு சொன்னாலோ அல்லது ஒரு மெடிசன் சேரனாலோ 1 கோடி ரூபா கொடுக்கணும் மெடிசன் சேரத்துக்கு. இல்லை இன்ஜினியரிங் சேரணுன்னாக்க 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வாய்க்குமா அது? அல்லது ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஸ்கூல் எஜுகேஷன் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு ப்ரைவேடைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அரசாங்கம் வந்து இதில் தலையிடாது, நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரைவேடைஸ் பண்ண போனால் அது மக்களுக்கு தானே செலவு அதிகமாகுது. அப்போ யாருக்கு போய் சேரும்? அது யாரால் உள்ளே போக முடியும்? அப்போது இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிற சிஸ்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, யாரையும் உள்ளே வாங்காது. அது உள்ளே வாங்காமல் ஏற்கனவே யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள மேலும் மேலும் பணக்காரனாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் ஏற்படுத்தி வச்சுருக்கோமே தவிர அவங்கள மாற்றுறதுக்கு உண்டான எந்த அமைப்பும் நம்மள்ட்ட இல்லை. திரு வெங்கட்ராமன், நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க பணக்காரர்கள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறக்காக ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னீங்க. ஆனால் இங்கே கேள்வியே ஜெயரஞ்சன் வச்சதாக இருந்தாலும் சரி, திரு கிருஷ்ணதாஸ் காந்தி சொன்னது ஒன்றாலும், இவ்வளவு பேர் பெருகி இருக்கும்போது அவர்கள் மூலமாக தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கணும். அந்த வளர்ச்சி அனைவருக்குமானதாக கீழே போயிருக்கணும். ஏன்னா சலுகைகள் அடிப்படையில் இவர்களை விட அவர்கள் அதிகம் பெறுகிறார்கள். அப்படிங்கும்போது அந்த சலுகைகள் பிரித்து கொடுக்கப்படல, அந்த சலுகையினோட பெனிஃபிட்ஸ் பிரித்து கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது ஒரு பொருளாதாரம்னா 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று ஜெனரேஷன் ஆஃப் வெல்த், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். வருமானத்தை கூட்டுறது, இதை பகிர்ந்து கொடுக்குறது 2 இருக்கு. இந்த வருமானத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது என்ன இன்னைக்கு வேணும்? நமக்கு எளியவர்களுக்கு பணக்காரர் ஆகிறதுக்குள்ள வழி உண்டாக்கணும். அதுக்கு வந்து அடிப்படை என்ன செய்யணும் பண்ணணும்னா, பணக்காரர்களை கீழே கொண்டு வரது நோக்கம் இல்லை, ஏழைகளை பணக்காரர்களாக்குறது தான் நோக்கம். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ 3 கருத்து சொல்லப்பட்டது. ஒன்று வந்து கொஞ்சம் பணக்காரர்கிட்ட எல்லாம் பணத்தையும் கிடக்க ஏழைகள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒன்று சொன்னாங்க. 2வது டேக்ஸை கூட்டி அவங்களோட வெல்த்தை குறைக்கணும்னு சொன்னாங்க. 3 வந்து டேக்ஸ் எவேஷனை குறைக்கணும் அப்படின்னு 3 கருத்துக்கு பொதுவாக சொல்லியிருக்காங்க. இதில் முதல் கருத்து எடுத்துட்டோம்னா, இல்லை அது அப்படி சொன்ன மாதிரி எனக்கு புரியல. அது ராபின்வுட் மெத்தட் மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து அந்த மாதிரியான சொல்லல. டாக்ஸ் எவேஷனை குறைக்கணும்னு சொன்னாங்க. இல்ல அவங்க சொன்னதில் நான் புரிஞ்சதை வச்சு கேட்கிறேன். அதுக்கும் நீங்க பதில் சொன்ன நல்லா இருக்கும். நீங்க சலுகைகள் யாருக்கு போகுது? அவர் ஒரு அழகா ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி, நீங்க டைரக்ட் டாக்ஸஸை குறைக்கிறீங்க, அதே சமயம் சப்சிடிஸை கட் பண்றீங்க. இந்த முரண்பாடு இருக்குல்ல, நீங்க வந்து ஏற்கனவே பணம் படைத்தவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். யாருக்கு அங்க தேவையோ அவங்களுக்கான மானியத்தை, குறிப்பா விவசாயத்துக்கு மானியத்தை வெட்டுறோம், உரத்துக்கு மானியத்தை குறைக்கிறோம். இந்த முரண்பாடு மேலும் மேலும் செல்வத்தை சலுகை கொடுத்துருக்காங்க. நான் ஒத்துக்கல. டாக்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல், இப்போ அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா ஒரு 45% டாக்ஸ் இருக்கு, இந்தியாவில் 30% இருக்கு, ஜெர்மனியில் 45% இருக்கு, சைனாவில் 40% டாக்ஸ். அதெல்லாம் சலுகை எல்லாம் ஒன்று புதுசாக கொடுக்கல. என்ன இப்போ கொடுக்குற சலுகை என்ன கொடுக்குறாங்கன்னா, கொஞ்சம் தொழிலதிபர்களுக்கு மேலும் தொழிலை வளர்க்கறதுக்கு சில சலுகை கொடுக்குறாங்க. அதனால வந்து அவங்களை பர்சனலாக பெனிஃபிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை, தொழில் வளத்தை ஏற்படுத்தான் பண்ணுறாங்கன்னு தான் அதில் அர்த்தம். தொழில் வளம்ங்கிற கான்டெக்ஸ்ட்ல என்னெல்லாம் வருதுன்றீங்க? தொழில் வளத்தில் வந்து எல்லா ஒரு முன்னேற்றமான ஆக்கப்பூர்வமான நாட்டோட ஒரு பொருளாதாரம் வளர்றதுக்கு என்ன செய்ய இருக்கோ எல்லாமே அடிப்படை வேலை வாய்ப்பு தானே. வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்புல என்ன பிரச்சனை இன்னைக்குன்னா, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வந்த உடனே ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார்? முதல்ல பல புதிய தொழில் ஆரம்பிச்சாரு. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு குறு தொழில ஒரு கணிசமான அளவில் அதுக்கு முன்னேற்றம். அப்படிதான் அந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், 51 இண்டஸ்ட்ரியல்லாம் வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, எளியவர்கள் மேலே வரணும்னா என்ன பண்ணணும்? அவங்க தே மஸ்ட் பி எனேபிள்டு. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கல்வி ஸ்கில் எல்லாம் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்க மெயின் பிரச்சனை என்னன்னா, எளியவர்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி எட்டாக்கனியாக போயிடுச்சு. அதான் ப்ராப்ளம். இப்போ இன்னைக்கு வந்து என்ன ப்ராப்ளம் தமிழ்நாட்டில்? இன்னைக்கு வந்து வேலை இல்லாமல் ஒரு அது இல்லை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஏன் ஆள் இல்லை? ஸ்கில் இல்லை, திறமை இல்லை. அதனால இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் சரி பண்ணணும்னா முதல்ல எளியவர்களுக்கு மேலே வரத்துக்கு உள்ள ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை செய்யணும். அது செய்யலை. அதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, பல கல்வி நிலையங்கள் சொன்னார் 1 கோடி ரூபா மெடிக்கல் காலேஜ் கொடுக்கணும், அதெல்லாம் வெக்கப்பட வேண்டிய விஷயம். அதில் எல்லாம் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணணும். அது கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணல. எஜுகேஷனை வந்து கல்வியை வந்து ஒரு ஏழை மக்களுக்கு கல்வியை வந்து தடையாக வச்சுருந்தீங்கன்னா
அந்த நாட்டை யாருமே யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபா ஒருத்தன் அட்மிஷன் ஃபீஸ் வாங்குறான்னு சொன்னால் உடனே வந்து அரசாங்கம் கடுமையாக எடுக்கணும், அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் தான் தவறு செஞ்சுருக்காங்களே ஒழிய தொழிலதிபர்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு மேலே சலுகை கொடுக்கறதுலாம் மேலே நாட்டுக்கு வளர்றது தான். அந்த வளர்ச்சி தான் விமர்சனமானதுன்னு சொல்றாங்க. நான் ஒரு இடைவேளைக்கு நம்ம பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு கிறிஸ்துதாஸ் காந்தி, இந்தியா வளர்கிறது, கடுமையாக உழையுங்கள், உங்க ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக அரசுகள் ஒரு கோஷத்தையும் ஒரு கேம்பெயினையும் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி முன்வைக்கக்கூடிய கோஷங்களால நடுத்தர வர்க்கம் இல்ல வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் இவர்களுடைய உழைப்பு வேறொருவருக்கு பலனாக போகக்கூடிய அந்த முறையில் தான் ஊக்குவிக்கப்படுகிறதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இந்த ஸ்கில் இல்லை அப்படின்ற ஒரு அபாண்டத்தை எப்படித்தான் அவங்க நாக்கு ஊசாம சொல்றாங்க அப்படின்னு என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. அவன் உலகம் முழுவதும் இவன் இந்தியன் தான், அவன் நல்ல வேலை செய்யறான் அப்படின்னு அள்ளிட்டு போறானுங்க ஆகாய விமானத்தில். இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் காலேஜில் 1,20,000 எஸ்சிக்கள் படிக்கிறாங்க. 1,20,000 பேரையும் இவனுக்கு ஸ்கில்லு கிடையாது அப்படின்றாங்க. அவன் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் இவன் வேலைக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படின்றாங்க. இது ஏன் அப்படின்னா, இவன் இந்த சொத்துக்குள்ளே சொத்தை ஈட்டுவதற்கான அந்த ஒரு முயற்சிக்குள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக இவன் மீது வீசப்படும் அவதூறுகள், இதெல்லாம் அபாண்டங்கள். இது வந்து ஏழையா பணக்காரரா அப்படின்ற அந்த இஷ்யூ கூட நம்ம பேசுறது இல்லை. இப்போ சொத்து, யாரு சொத்து ஈட்ட முடியும்? யாருக்கு உபரி இருக்கிறதோ அவர்கள் தான் சொத்தை ஈட்ட முடியும். நான் இப்போ ஐஏஎஸ்ஸா இருந்தேன் அப்படின்னா கூட நான் அன்றாட சாப்பாட்டுக்கு தான் எனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். கூட ஒரு காரை வாங்கிக்கலாம், ஒரு வீட்டை வாங்கிக்கலாம், அவ்வளோதான் வாங்கிக்கலாம். ஒரு சின்ன சின்ன சொத்தை தான் என்னால் வாங்க முடியும். அதுல அதுவும் நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு அதில் உபரி வரணும். இந்த 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 ஹியூஜ் டிவைட் வருது பாருங்க. சொத்து உள்ளவர்கள், சொத்து இல்லாதவர்கள், பணம் உள்ளவர்கள், ஏழை அப்படின்ற பாகுபாடு அது வேற கான்டெக்ட்ல பார்க்கறது. சொத்து உள்ளவர்கள், சொத்து இல்லாதவர்கள். இந்த சொத்து இல்லாதவர்கள்ல யார் யார் வர்றாங்க? இதுக்கு பேசிக் காரணம் என்ன அப்படின்னா, உபரியை ஈட்ட முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான மக்களினுடைய ஊதியத்தை அங்க கொண்டு போய் கீழே கொண்டு போய் குத்தி வச்சிருக்கிறது. மேலே இருக்கிறவர்களுக்கு மட்டும் ஊதிய கமிஷன் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்களாமா. அதே மாதிரி கார்பரேட்ஸ்லயும் மேனேஜர்ஸுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க ஒரு 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 விதிமுறையை வகுப்பாங்களாமா. ஆனால் கீழே இருக்கிறவங்களுக்கு என்னத்துக்கு நீங்க அதுக்கப்புறம் சம்பள கமிஷன்ஸ் வைக்கிறது இல்லை நாடு முழுவதுக்கா? அது என்ன ஒரு துப்பு கிட்ட ஒரு, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, ஏதோ வக்கற்று போன இந்த கலெக்டர் ரிஜீம்ஸை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க? 100 ரூபாய் 150 ரூபாய்ன்னு இன்னும். இதுதான் இந்த சொத்து இல்லாமல் போவர்களுக்கு காரணம். இப்போ இந்த இந்த டைனமிக்ஸ் வந்தது பாருங்க, இந்த நியூ எக்கனாமிக்ஸ் என்ற டைனமிக்ஸ், அது சொத்து வளர்த்தது. பணம் உள்ளவர்கள் சொத்து வளர்த்தது, தொழிலை வளர்த்தது. தொழிலை வளர்த்து திரும்பவும் நான் ஒரு டைனமிக்ஸை உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா என் மக்களை நான் பாதுகாக்கணும். வெளியிலிருந்து உள்ள வரவன நீ பாட்டுக்கு நீ எவ்வளவும் பணம் கொண்டாந்து போட்டுக்கோ, நீ எவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போய்க்கோ, நீ இங்க வந்து நீ எதையும் உற்பத்தி பண்ணிக்கோ, நீ எவ்வளவு கல்வியும் நீ இங்கே கொட்டிக்கிட்டு போ, நீ இங்க வந்து நீ எவ்வளவு சம்பாத்தியத்தையும் நீ உனக்கு எவ்வளவு நிர்ணயிக்குமோ நிர்ணயிச்சுக்கோ, கீழே உனக்கு சம்பளமே இல்லாதவனா நீ கேஷுவல் லேபரா வச்சுக்கோ. இந்த அடிப்படையில் எப்படி வெளியிலிருந்து ஒருத்தனை கொண்டு வர? எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஃபாரின் ஃபண்ட்ஸை உள்ள கொண்டு வர்றதில்ல. இங்க பணம் இல்லாமல் இருப்பவர்களை அதுல இன்வால்வ் பண்ண. இப்ப பிளாக் ஆப்பிரிக்கன் எக்கானமி வந்து இருக்குது இல்ல, சொல்றாங்கல்ல அவங்க, நீ வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா என் பார்ட்னர் சேரு, ஏன் வளர்ச்சி அடைந்த இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்றான்ல, நீ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அங்க நீ ஒரு நேட்டிவ் ஃபெல்லோவை நீ அங்க ஒரு பங்குதாரரா சேர்க்கணும், அவனுக்கு பங்கு கொடுக்கணும். அந்த அடிப்படை ஏன் கொண்டு வரல? இது இந்த நியூ எக்கனாமிக் ஆர்டர் என்பது absolutely skewed growth. Growth is there but it's skewed. நம்ம பேசுவோம். அதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அதுல. ஆகவே இதை இப்ப மாற்றணும் அப்படின்னா நான் சொத்து உருவாக்குறதுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு எனேபிளிங் ப்ரொவிஸை கொண்டு வரணும். இப்ப ஐயா சொன்னாங்க, இப்ப இன்ஃபோசிஸ்காரர் மற்றவங்க இருந்து அவர் கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு. ஏன் பணத்தை தானங்க அவர் பேங்க்ல இருந்து லோனா வாங்குறாரு. 100 லட்சம் கோடி பேங்க் லோனு இந்திய மக்கள்கிட்ட இருந்து வாங்குற சேமிப்பு தானே.
இது நேரடி கொள்ளையாக இல்லாமல் போகலாம். ஆனால் it is indirectly they are sucking my money only. இது இன்னும் புள்ளி வரணும்னு சொல்லுதே, ஒரு 20 கார்பரேட்ஸ் 1.5 லட்சம் கோடி ரூபாய் லோன் வச்சிருக்காங்க அவுட்ஸ்டாண்டிங்கு. யார் பண்ணாது? அவங்க பண்ணாது. பணம் பண்ணுபவர்கள் அனைவருமே இன்னொருவர் பணத்தை தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொள்ளையடிக்கிறார்கள். அரசும் அப்படித்தான் கொள்ளையடிச்சு அது டாக்ஸ் மூலமாக அது பணத்தை கொண்டு வருது. அது இன்னொருத்தர் பணம் தான். அது அரசு பணம் எப்படி வரும்? Taxation is an indirect plundering of wealth by the governments. They have the sovereign right to that. There is no money that anybody creates by himself. He taps it from somebody else. அந்த புள்ளியிலிருந்து அடுத்த வார்த்தை போலாம். இது போன்ற திரு கிறிஸ்துதாஸ் காந்தி சொன்ன விவரங்கள் இருக்குல்ல, ஒரு புறத்தில் வெல்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது, அது யாருடையது அப்படின்னு பல இப்போ என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்ல இருந்து பல விஷயங்கள் பற்றி நம்ம இதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பார்வை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எனேபிளிங்காக சொல்லிடுறேன். ஆகவே இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ ரைட், இப்போ பேங்க் மூலமாக இப்போ குறைஞ்ச 100 லட்சம் கோடியாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஒரு 50 லட்சம் கோடியை நீங்கள் யாருக்காவது கொடுத்துட்டு போங்க, நீங்கள் இப்போ இருக்கிற பேசிஸில் கொடுத்துட்டு போங்க. இன்னொரு 50 லட்சத்தை யார் பொருள் இல்லையோ அவரை பொருள் உள்ளவராக ஆக்குவதற்கு ஒரு ஸ்கீம் போட்டு 50 லட்சத்தையும் அவர்களுக்கு லோனாக கொடுக்க. இதுக்கான சாத்தியக்கூறுகள் களத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பணத்தை கொடுத்துட்டா அது அப்படியே சொத்தாக மாறிடுங்கிற மாதிரி ஒரு எளிமையான வாதமாக நான் பார்க்குறேன். அப்படியெல்லாம் நடக்காது. ஒரு சொத்தை உருவாக்கணும்னா அது ஒரு ப்ராசஸ். அது இல்லை, அது அந்த ஸ்கீம் தான் அவர் சொல்கிறார். ஸ்கீம் நீங்கள் என்ன ஸ்கீமாக இருந்தாலும், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் அதுவும் முக்கியமாக அவர் கிறிஸ்துதாஸ் காந்தி வந்து திரும்ப திரும்ப அந்த தலித்துகள் வந்து தனியாக வஞ்சிக்கப்படுகிறார்கள்ங்கிற ஒரு தனிச்சட்டகத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என்ன இது வந்து நான் அதை பற்றி பேசினா வேற ஏதாவது டிரெக்ஷனில் அது போயிடும். ஒருவர் பொருள் ஈட்டணும். முதல்ல அந்த பொருள் செலவுகள் போக சொத்தாக மாறணும். இது ஒரு லாங் ப்ராசஸ். அப்போ அதற்கு வந்து பொருளீட்டுவதற்கு தேவையான ஸ்கில் எல்லாம் வந்து கொட்டி கிடக்கு அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அது எனக்கு புரியல அது எப்படி அப்படின்ட்டு. முதல்ல பொருளீட்டுவதற்கு தேவையான அளவுக்கான திறன்கள் தலித்தென்று இல்லை, இந்தியாவில் இன்றைக்கு படித்த இளைஞர்களை பெரும்பாலானவர்களுக்கு இல்லைங்கிறதா இன்றைக்கு உண்மையில் நமக்கு தெரிய வந்திருக்கு. அவர்கள் வந்து பொருளீட்டுவதற்கு அவர்கள் ஏதாவது ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தையில் இருக்கிறவர்கள் வாங்கக்கூடியவற்றை அல்லது இந்தியர்கள் வாங்கக்கூடியவற்றை அவர்கள் தயாரிக்கணும். அதை தயாரிப்பதற்கு ஏற்ற மாதிரியான கல்வியை அவர்கள் பெற்றிருக்கணும். இல்ல, அங்கதான் எனக்கு ஒரு டவுட்ல தான் கேக்குறேன். நேரா ப்ரொடக்ஷனுக்குள்ள ஸ்கில் இல்ல அப்படின்றீங்களா? ஆமா. இல்ல ஆண்டர்பிரினியரில் ஸ்கில்லே இல்லன்றீங்களா? ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு சர்வீஸ் செக்டர்லயோ அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்லயோ வேலை செய்வதற்கு தேவையான ஸ்கில் திறன்கள் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள்ட்ட இல்லை. சரி, அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாங்க கேட்கறது என்ன, அப்ப இல்லைன்னா அவர்களுக்கு எங்க இருந்து பணத்தை கொடுப்பீங்க? எனக்கு பொருள், ஒரு காஃபி ஃபில்டர் காஃபி வைக்கிறதுக்கு, ஒரு கடை வைக்கிறதுக்கு எனக்கு பணம் கொடுங்க. எனக்கு ஒரு பேக்கரி வைக்கிறதுக்கு பணம் கொடுங்க. நான் என்ன ரீட்டைல் ஷாப் வைக்கிறதுக்கு எனக்கு பணம் கொடுங்க. ரிலையன்ஸுக்கு மட்டும் ஏன் 50 லட்சம் கோடி கொடுக்குறீங்க? பிகாஸ் அவருக்கு சொத்து இருக்கிறது என்பதனால் அந்த சொத்தை நான் ஈடு வச்சுட்டு என் பணத்தை நீங்க அவருக்கு கொடுக்கலாம். நம்ம இங்க ரிலையன்ஸை கொண்டு வந்து குழப்பறோம். ஒரு நிமிஷம் அதை தள்ளி வச்சுப்போம். இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய பல்வேறு தெருவோர கடைகளை எல்லாம் அரசாங்கத்திடமிருந்து காசு வாங்கி தான் அவங்க எல்லாம் அதை உருவாக்கிட்டு இருக்காங்களா? தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராசரி ஷாப்பையும் நம்ம எடுத்தெடுப்புல உடனே அம்பானிக்கு பக்கத்துல நம்ம கடை வைக்கிறது. அடுத்து எல்லா கார்பரேட் ஆகி போயிருக்கிற பழமுதிரி சோலைகளும் சரி, எல்லா கார்பரேட் ஆகி போன அந்த ரீட்டைல் ஷாப்ஸும் சரி, எங்க படத்துல தான் நடத்துறாங்க. அவங்க படத்துல எங்க நடத்துறாங்க? இல்ல, அவர் ரொம்ப இனிஷியலா ஒரு விஷயம் சொன்னார். நான் அதைத்தான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது யாரிடம் உபரி இருக்கிறதோ அவர்களிடம் அரசு துறை சலுகைகள், அரசு அந்த சொத்தை மேலும் உருவாக்குவதற்கு போய் சேருது. உபரிங்கிறது ஒரு கேரண்டியா இங்க பார்க்கப்படுது. உபரின்னு மட்டும் இல்ல, நான் சொல்றது என்னன்னா, இங்க நடக்கிற சிஸ்டம் 100 லட்சம் கோடியை நான் ஃபைனான்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய வெல்த் ஜெனரேஷனுக்காக நான் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? திரும்பவும் சொத்து இருக்கிறவனுக்கு தான் கொடுக்குறேன். இந்த அப்ரோச் மாறுற வரைக்கும் ஏற்கனவே சொத்து இல்லாத இந்த இன்னும் 65% இருக்கிறாங்க பாருங்க,
அவங்க எப்படி நான் எப்படி வந்து பழமுதிர் சோலையை வைக்கிறது? நான் தொழில்துறைக்கு தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு கடன்கள் நிறைய கிடைக்கணும். இன்றைக்கு பொதுவாகவே கடன்கள் கிடைப்பது என்பது நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கே கஷ்டமாக இருக்குது. இதில் ஜாதியோ இல்லை மற்ற எதுவோலாம் இங்கே இஷ்யூ கிடையாது. இந்த இடத்துல பல தொழில்களுக்கு இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அமைப்பில் கடன்கள் கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பதிப்பாளராக இருந்தால் எனக்கு வந்து எந்த பேங்க்கும் எனக்கு வந்து பைசா கொடுக்காது. எனக்கு ஒரு பைசா கடன் கிடையாது. அப்போ இதுக்கு வந்து சொந்த சேமிப்பில் இருந்தும் ரிஸ்க் கேபிட்டல் பிறரிடமிருந்து நான் ஈக்விட்டியை திரட்டுவதிலிருந்தும் அல்லது வங்கிகள் அல்லாத தனிநபர்களிடமிருந்து அதிக வட்டிக்கு பெறக்கூடிய கடன்கள் இருந்து மட்டும்தான் இது சாத்தியமாகிறது. அப்ப அவர்கள் எனக்கு கடன் தரணும்னா இது வந்து அரசு பணம் இல்லை, மக்கள் பணம் இல்லை, தனிநபர்களிடம் இருக்கக்கூடிய பணம். அவர்கள் எனக்கு பணம் தரணும்னா நான் திருப்பி கட்டுவேனா என்பதை பார்த்து அவர்கள் தருகிறார்கள். இப்ப நீங்க வந்து இந்த கிரெடிட்டை இன்னும் பரவலாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் முழுக்க ஏத்துக்கிறேன். எந்த இளைஞர்கள் எல்லாம் நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த பணத்தை முதலீடாகவும் ஈக்விட்டியாகவும் கடனாகவும் தருவதற்கு பல்வேறு அமைப்புகளை இந்த நாடு உருவாக்கணும், தனியார்கள் உருவாக்கணும், அரசு உருவாக்கணுங்கிறத மாட்டுக்கருத்து இல்லை. திரு ஜெயரஞ்சன், இந்த ரெண்டு டைனமிக்ஸ்ல ஸ்கில்லுங்கிறது பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. இவர்கள் இருவருமே அதுக்குள்ள ஒட்டி வேறு கருத்துக்குள்ள போய் வராங்க. உங்கள் பார்வை என்ன? ஸ்கில் பேஸ்டா இதை அணுகணும் அப்படிங்கிற அந்த முதல் கட்ட பெர்ஸ்பெக்டிவ் ஏத்துக்கிறீங்களா? நான் முதல்ல ஒரு புள்ளிவரம் சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில் வந்து 83% வேலைவாய்ப்புகள் வந்து இன்ஃபார்மல் செக்டரில் இருக்குது. உங்களுக்கு ஸ்கில் இருந்தாலும் சரி, ஸ்கில் இல்லாட்டியும் சரி, அதை பற்றிலாம் பேச்சு கிடையாது. எல்லாம் நீங்கள் இன்ஃபார்மல் செக்டரில் தான் இருக்கணும். ஸ்கில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை சீக்கிரம் கிடைக்கும், அவ்வளோதான். ஸ்கில் இல்லைன்னா இப்போ நான் இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆட்டிலே டீஸ்கில் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களை யார் ரீஸ்கில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இருக்கிற ஸ்கில் ஆட்லேயே ரீஸ்கில் பண்ணி கேட்குறான். இப்போ அதுதான் மேஜராக நடந்துகிட்டு இருக்கு. ஆட்டோமேஷன் வந்து இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் வந்துருக்கு. அடுத்து டெக்ஸ்டைல்ஸில் வந்துகிட்டு இருக்கு. ஆட்டோமேஷனை வந்து நம்ம யாருமே அதை பற்றி கவலைப்படல. ஆட்டோமேஷன் இப்போ வந்திருக்கிற ஆட்டோமேஷனே மறுபடியும் ரிடண்டாக போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்போ இயந்திரமயமாக்கல்னு சொல்லலாம். ஆமாம், இயந்திரமயமாகிட்டே இருக்குது. இயந்திரமயம்னாக்கா பெரிய அளவில் இயந்திரமயமாகிட்டு இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம யாருக்கு நம்ம வந்து இப்போ இந்த தொழில் திறனை வளர்க்க போகிறோம், என்ன மாதிரி தொழில் திறனை வளர்க்க போகிறோம், அதை பற்றிய பார்வை என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியல. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் கோஷங்களாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய இன்ஃபார்மல் செக்டர். ஐஎம்எஃப் சொல்கிறான் இந்தியாவுக்கு, என்ன சொல்கிறான்னா, நாடு கொஞ்சம் உறுப்பினர்னு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம காதில் வாங்க மாட்டேங்கிறோம். இதுக்கு எந்த பதிலுமே இல்லை யார்ட்டையும். இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோன்ட்டு. எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் ஃபார்மலாக எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அது அமைப்போடு இருக்கக்கூடிய தொழில் எங்கெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அங்கேயே பெருமளவில் வந்து அமைப்பு சாரா தொழில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பெரிய ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா அங்கே அமைப்போட இருக்கிற தொழில் தான் இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் 10% ஆட்கள் கூட வந்து அமைப்பாட இருக்கிற தொழில் இல்லை. 90% ஆட்கள் வந்து அமைப்பு சாரா தொழில் வச்சுருக்கோம். அதுதான் ஒரு முக்கியமான ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆய்வுகளையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இது சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வே காண முடியாது. நிரந்தர ஊழியர்கள், தற்காலிக கேஷுவல் லேபர்ஸ்க்கு அந்த வேறுபாடை சொல்லுங்கள். அந்த வேறுபாடு ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல தளங்களில் நீங்கள் வேலை செய்யணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒன்று அரசாங்கத்தினுடைய ஃபிஸ்கல் பாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ஸும் அது எப்படி அலோகேஷன் கொடுக்குறாங்க ஒன்று. ரெண்டாவது டாக்ஸேஷன் பிரின்சிபல்ஸ், அதாவது வரி விதிப்பு கொள்கைகள், அதில் வரக்கூடிய மாற்றங்கள், அது ஒரு பக்கம் செய்யணும். இன்னொரு பக்கம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த வாய்ப்புகளை வந்து எல்லாருக்கும் வழங்குறது அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய திறன் வச்சு தான் இதெல்லாம் முடிவு செய்யப்படுதுன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்ம உண்மைக்கு வந்து நம்ம உண்மையை மறுக்கிறோம் அர்த்தம். பூனை கண்ணை முடிக்கிற மாதிரி அது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கேபிட்டல் நம்ம ப்ரொவைட் பண்ணால் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நான் கம்ப்ளீட் பண்ணுற லெவலுக்கு இப்போ என் கசின் ஒருத்தன் இருக்கான் கிராமத்தில், ஏன்னா அவனால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது வந்து நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜாதிய கட்டமைப்பு உள்ள ஒரு நாடு நம்ம நாடு. இது வந்து பல 1000 வருஷமாக வந்து மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் அது கீழே இருக்கிறவன் ஒரு படிக்கட்டு சமுதாயத்தை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன இன்ன வரைக்கும் அதுக்கு முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்குது, வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சார் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவனுக்கு அந்த வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது சொல்லும்போது நம்ம வந்து எல்லாருக்கும் கேபிட்டல் கொடுத்தா எல்லாரும் வந்துடுவான்னு நம்ம சொல்ல வரல. கேபிட்டலில் 2 இருக்குது. ஒன்று வந்து வெறும் ஃபினான்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை, சோஷியல் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது. நான் ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுங்க, என்ன இது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் வேறு. எல்லாராலையும் இதை பண்ண முடியுமா?
ஒன்று. ரெண்டாவது வந்து நான் ஒரு தொழில் ஆரம்பித்து நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா என்னை தேடிட்டு ஹைதராபாத்தில் என் நண்பர் வந்து கொடுப்பாரு பணம், டெல்லியில் என் நண்பர் வந்து பணம் கொடுப்பாரு, அமெரிக்காவில் எங்கே இருக்கிற காசின் பணம் கொடுப்பான், இல்லை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய என் கலீக் வந்து பணம் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாக்கா அது வேறு சங்கதி. எல்லாருக்கும் அது வாய்க்குமா? அதுதான் நம்ம பேசுகிறோம். என்ன சொல்ல வரோம்? இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி சமமற்ற தன்மைன்னு சொல்லும்போது அதற்கு பல பரிமாணங்கள் இருக்குது. நம்ம அந்த எல்லா பரிமாணத்தையும் உள்ளடக்கி தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணுமே தவிர அது எல்லாத்தையும் நிறைவே விட்டு ஒரு தனிநபராக சுருக்கி அவன் வெற்றி பெறணுன்னாக்கா அவனுக்கு அந்த திறமைகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் மறுபடியும் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போகாத ஊருக்கு வழி தேடுறது மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய சமமற்ற தன்மையை தொடர்வதற்கு நாமளே கருவியாக போகிறோம்னு அர்த்தம். திரு என்.எஸ். வெங்கட்ராமன், திரு ஜெயரஞ்சன் கிருஷ்ணதாஸ் காந்தி சொன்னதுலேருந்து சமீபத்தில் ஒரு புள்ளிவிவரம் வெளியிடப்பட்டது. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 20 கார்பரேட்ஸினுடைய சிஇஓக்கள் தலைமை பொறுப்பை முடிவெடுக்கக்கூடிய இருப்பவங்க ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் தான், ஒரு குறிப்பிட்ட வகுப்புள்ள உயர் வகுப்பை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு அடுத்த நிலையில கூட நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவோ இல்லை ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட கிடையாது அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி வெறும் திறமை அது தனிநபர் சார்ந்ததுனோ இல்லை பத்ரி சொன்ன மாதிரி இங்க ஜாதி வரல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு பார்த்த முடியுமா? இந்த ஆய்வு எங்கேருந்து கிடைச்சுன்னு தெரியல உங்களுக்கு. எனக்கே பல நிறுவனங்கள் தெரியும். பல என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தார், குமரேஷ் ஆதித்யன், இறந்துட்டு வரப்போ ஷெட்யூல் காஸ்ட்டு, ரொம்ப பிரில்லியன் மேன், ஒரு பிரைவேட் செக்டாரில் டாப் பொசிஷனில் இருந்தார், இறந்து போயிட்டார். இந்த நான் சொன்ன புள்ளிவிவரங்கள் இணையதளத்தில் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் போய் புள்ளிவிவரங்கள் இணையதளத்தில் இருந்தா புள்ளிவிவரத்தை ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. பிராக்டிகல் நம்ம எப்படி இந்த டிபேட் பேசுறோமோ இதே மாதிரி ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான், அதனுடைய புள்ளிவிவரங்கள் இருக்கு. நான் தினம் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு தொழில் ஆலோசகர் வெளில அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒன்றாவதுல வந்து ஒரு தொழில் நாடுல வந்து எளியவர்கள் மேலே வரணும்னா வளர்ச்சி வேணும். வளர்ச்சி வந்து தொழில் வளர்ச்சி வேணும், பலவிதமான வளர்ச்சிகள் வேணும். அந்த வளர்ச்சிகளுக்கு எளியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இன்னைக்கு வந்து எளியவர் ஒருத்தர் வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. பேங்க்ல அம்பானிக்கு மட்டும்தான் கடன் கொடுக்குறான், ஏழைகளுக்கு பணம் கொடுக்குறாருன்னா உண்மையே கிடையாது. யாரு வேணா பேங்க்ல கடன் கொடுப்பாங்க, அவங்க அது தகுதி இருக்கணும், அதுக்குள்ள ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும். இது எனக்கு என்ன பிரச்சனை இந்தியாவிலன்னா இல்ல அதுக்கு மார்க்கேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் இருக்கு. அது மார்க்கேஜ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய கொடுக்குற பல விதமான வசதிகள் இருக்கு. மோடி இப்போ மேக்கப் இந்தியா ஸ்கீம், மேக் இன் இந்தியா ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்கில் அக்விசிஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன அடிப்படை பிரச்சனைகளை நல்ல அரசாங்கம் புரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து தொழில் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொன்னது சரி. இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான ஸ்டார்ட் அப் 1,50,000 கோடியில வந்து ரிலையன்ஸ் ஜியோ ஸ்டார்ட் அப் தான் அம்பானி சொல்றாரு. ஆனா அதனுடைய கேபிட்டல் எனக்கு தெரிஞ்சு 1,50,000 கோடி. அதிக ஸ்டார்ட் அப் தான் சொல்றோம். பல விதமான ஸ்டார்ட் அப் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் கிரவுண்ட்ல ஒரு எம்எஸ்எம்இக்கோ அடிப்படையே இல்லாம எந்த ஆதாரத்தை சொல்றீங்க? அந்த மாதிரி அவங்களுக்கு வித்தியாசம் ஒரு வித்தியாசம் கிடையாது. நீங்க நடைமுறையில ஒரு எம்எஸ்எம்இ தொடங்கணும்னு போய் கேட்பவர்களுக்கு வங்கிகள் கேட்கக்கூடிய நிபந்தனைகள், வங்கிகள் கேட்கக்கூடிய காப்புகள், செக்யூரிட்டி டெபாசிட்ஸோ இல்ல ஒரு அக்ரிமெண்டோ மார்க்கேஜோ, இந்த விவரங்கள் ஏற்கனவே சொத்து இருக்கவங்க இல்லனா கிறிஸ்துதாஸ் காந்தி சொன்ன மாதிரி உபரி இருக்கவங்களிடம் கேட்கப்படுவதில்லை. இல்ல இல்ல நீங்க இன்னைக்கு அதுதானே என்பிஏ வந்து 1.5 லட்சம் கேட்கப்படாது. இல்ல எல்லாரும் கேட்கப்படாது. எல்லாம் பர்சனல் கேரண்டி கொடுக்காம உள்ளே போக முடியாது. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பர்சனல் கேரண்டி கொடுப்பாங்க. அதனால ஒண்ணு கேட்காம சும்மா பணக்காரனா பணத்தை வாரி கொடுத்துறாங்க, ஏழைகளை கொடுக்கறதுல தவறு, அடிப்படை இல்லாத பேச்சு அது இல்லை. ஒரே ஒரு வருஷம் சொல்றேன். ஒரு இதுல ஸ்கில்ல பத்தி பேசும்போது இன்னைக்கு இந்தியாவில் ரியலா ஒரு 2 பிரச்சனை. ஸ்கில் கிடையாது. அதாவது 1,20,000 இன்ஜினியர் வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு இங்க 4 நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு தரமுள்ள 4 கெமிக்கல் இன்ஜினியர் கிடைச்சா உடனே எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வேலை கொடுத்துட்றோம், நீங்கள் அமிச்சா போகிறோம். ஆளே கிடைக்காம திண்டாடிட்டு இருக்காங்க பல நிறுவனங்கள். இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனைனா வேலை இல்லை வேலை ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு இல்லை, பல இடத்துல வந்து ஸ்கில் இல்லை. அதாவது வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டியே சொல்லிருக்காரு, இங்கே பாஸ் பண்ணிட்டு வரவங்கள 50% அன்எம்ப்ளாய். இது பெருமைக்கு சொல்லலை, தரம் குறைஞ்சி போச்சு, எஜுகேஷனோட திறந்து போச்சு, கண்ட்ரோல் போயிடுது, கவர்மெண்ட் இதா போயிடுது, பணக்காரங்க தான் படிக்க முடியும் மாதிரி கவர்மெண்ட் தான் காரணம், கவர்மெண்ட் நிறுவன அதிகாரிகள் காரணம். அதிகாரிகளோட காரணத்தை விட்டுட்டு இதை சொல்ல முடியாது. இங்க ஏழைகளுக்கு வாய்ப்பு ஏற்றி கொடுக்க யாரோட வேலை? கவர்மெண்டோட வேலை தான். கவர்மெண்ட் தவறு எடுத்து செய்யல. ஒரு விசிஏ முதல்ல விசிக்கு எம்ப்ளாயபிளா அப்படின்னு பார்த்தா விசிஏ போடுறாங்க. அது இன்னொரு ஏரியாங்க. அது ஸ்கில்லை பத்தி பேசுறது இன்னொரு ஏரியா. திஸ் இஸ் வாட் நான் சொத்து சேர்க்க வேண்டும். இது சொத்து பற்றிய விஷயம். இதுல வந்து எல்லாருக்கும் சொத்து இருக்கணும், எனக்கும் ஒரு வீடு இருக்கணும். நான் ஒரு என்னை கேஷுவல் லேபர் ஆக்குனீங்கனாலும் எனக்கு ஒரு வீடு இருக்கணும். எனக்கு ஒரு வீடு இருக்கணும்னா நான் என்னை கேஷுவல் லேபரா வச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஊதியத்தை பிக்ஸ் பண்ணி கொடு. அது என்ன ஒரு நாளைக்கு 150 ரூபான்னு பிக்ஸ் பண்றது? அது சட்டப்படி. எந்த நாட்டில் இப்படி சட்டப்படி 150 ரூபாய் பிக்ஸ் பண்றாங்க? எல்லா நாடுகளையும் எங்கெங்கெல்லாம் இந்த சொத்து வேறுபாடுகள் என்பது வராத நாடுகள் அல்லது ஏழை பணக்காரனுக்கு இடையில இருக்கிற கேப் குறைய இருக்கிற நாடுகள்ல
மேல் சம்பளம் கீழ் சம்பளத்துக்கு இடையில கேப் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் கீழ் சம்பளம் என்பதும் என்னுடைய அடிப்படை வசதிகளை நான் வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நிர்ணயிக்கப்படுகிற ஊதியம். அது சாதாரணமாக போய் நான் ஒரு புல் வெட்டினா எனக்கு அவ்வளோ டாலர்ஸ் கொடுக்குறான். ஆகவே இங்கே இது அதே மாதிரி இந்த இது இது அதுக்கப்புறம் நான் சொத்து சேர்க்கணும், தொழில் தொடங்கணும் அப்படின்னா எனக்கு இந்த வங்கி கடன் என்பது தான் வேணும் பேசிக்கா. இதுல வயபிலிட்டி என்பது ஒன்று இருக்குது. நானும் ஒரு வயபிலிட்டி ரிப்போர்ட்டை கொடுக்கலாம், இன்னொருத்தரும் ஒரு வயபிலிட்டி ரிப்போர்ட் கொடுக்கலாம். ரெண்டு ஒரே ரிப்போர்ட்டு. எனக்கு சொத்து இல்லைன்னா எனக்கு அந்த கடன் வராது, மார்ட்கேஜ் இல்லைன்னா எனக்கு கடன் வராது. அவர் சொத்து இருந்தால் அவருக்கு தான் கடன் போகும். இது என்ன சிஸ்டம் இது? இந்த வயபிலிட்டி என்பதை தான் ஸ்கில்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயபிலிட்டின்றது எல்லார்கிட்டையும் இருக்குது. நேரம் குறைவா இருக்கனால இறுதி கருத்து கேட்கிற அதே நேரத்தில் திரு பத்ரி, இதே ஆய்வு நிறுவனம், இந்த வெளியிட்டிருக்கிற ஆய்வு நிறுவனம் சில மாதங்களுக்கு முன்பு பணக்கார நாடுகள் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. அதுல இந்தியாவுக்கு 7வது இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த இந்த புள்ளி விவரங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? சராசரி இந்தியன் ஏழை அப்படின்னு சொல்லிடலாமா? நீங்கள் சராசரி பார்க்கும் பொழுது அது கொடுக்குற ஒரு படம் சரியானதில்லை. அதில் நிறைய அதிகம் பணம் வைத்திருக்கிறவர்கள், மிக குறைவான பணம் வைத்திருக்கிறதா சராசரியாக ஒரு எண்ணிக்கை காமிக்குது. நம்மிடம் சமமின்மை இருக்குங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம். அதுதான் புள்ளிவரம் தெளிவாக காண்பிக்குது. இது வருமானத்திலையும் சமமின்மை இருக்குது. அதன் காரணமாக சொத்தின் சமமின்மை இன்னும் அதிகமாக இருக்குது. வருமான சமமின்மை என்னவோ அதை விட அதிகமாகத்தான் சொத்து சமமின்மை இருக்கும். ஆனால் எல்லாரும் சொத்து சேர்க்க முடியும். இன்றைக்கும் நீங்கள் வீடுங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் திகைச்சு போயிடறாங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே ஷேர்ஸ் வாங்க முடியும். வெறும் 100 ரூபா சேர்த்தா அதற்கான பங்குகளை வாங்கி வச்சு அதிலிருந்து பெரிய லாபத்தை ஒருவர் சம்பாதிக்க முடியும். அப்போ இங்கே தேவை எஜுகேஷன் தான். நமக்கு வீடோ அல்லது நிலமோ அல்லது அதுவும் முக்கியமாக விவசாய நிலமோ இல்லை சொத்துகள். இன்றைக்கு வேற சொத்துக்கள் இருக்கு. மெயினாக மிடில் கிளாஸ் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வீடு வாங்குவதில் போடக்கூடிய பணத்தை விட வேறு இடங்களில் நீங்கள் பணத்தை கொண்டு போகும்பொழுது உண்மையிலே சொத்து சேர்க்க முடியும். அப்போ சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணம் முதல்ல வரணும். அப்போ எத்தனை ரூபாய் நீங்கள் சம்பாதித்தாலும் நீங்கள் மிச்சம் வைக்க முடியும். அந்த மிச்சத்தை உருப்படியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கட்டாயமாக சொத்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஜெயரஞ்சன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் அதுவும் ஒரு ஆங்கிள் வருதுன்னு நினைக்கிறேன் மதுரையோட இதில். இப்படி ஒரு பார்வையிலையும் பார்க்க முடியுமா? அதோட உங்களுக்கு இறுதி கருத்து? என்னுடைய இறுதி கருத்தை என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த பொருளாதாரத்தில் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இதை தீர்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா IMF, அதாவது சர்வதேச நிதியம் இருக்கேன், அதனுடைய ஆலோசனையின் பேர்லாம் நம்ம புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வரோம். அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் செஞ்சது தவறோ அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செய்ய வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வளர்ச்சி வந்திருக்குது, அதனால் வறுமை குறைஞ்சிருக்கு, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பாராத விதமாக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகி விட்டுச்சு. அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமானதை இவங்க உடனே அதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் செய்து அதை தடுத்து நிறுத்தணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தடுத்து நிறுத்தி குறைக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன ஸ்டெப்ஸ் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னா அரசுடைய நிதி கொள்கை, அதை அவங்க மாற்றி அமைக்கணும். ரெண்டாவது வரி முறையை மாற்றி அமைக்கணும். மூணாவது என்னென்ன துறைகளில் அவங்க செலவிடணும் அப்படிங்கிறத அதுக்குண்டான செலவுகளை மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் இந்த போக்கை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர, இல்லை என்றால் இந்த எந்த வேகத்தில் அதிகமாகிட்டு இருக்குங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெகு சீக்கிரத்தில் இன்னும் ரொம்ப அதிகமான அளவுக்கு போகும் அப்படிங்கிறது என்ன, அதில் இன்னொரு எதிர்பார்ப்பு அவங்க வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குங்கிறான். என்ன பிரச்சனைனாக்கா, ஒன்று ரீஜனுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், வேறுபாடுகள். இன்னொன்று மக்கள்கிட்டே இருக்கக்கூடிய அதீதமான வேறுபாடுகள். இது வந்ததுன்னு சொன்னாக்க, ஒரு பொருளாதாரம் நிலைக்கணும்னு சொன்னால் அந்த சமுதாயம் முதல்ல நிலையான தன்மையில் இருக்கணும். அது சமுதாய நிலையற்ற தன்மைக்கு போகுதுன்னா பொருளாதாரம் நிலையான தன்மையில் இருக்க முடியாது. அதனால் இந்த வார்னிங் நாங்கள் கொடுக்குறோங்கிறத அவங்க வெளியிட்டு உங்கள் சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்து? இதில் முதல்ல இந்த ஊதியங்கள் என்பது அது ஐயா சொன்ன சேமிக்கணும் அப்படின்னா, எனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படின்னு இருக்கும் பொழுது எனக்கு ஊதியமே 150 ரூபா வருதுன்னா நான் எப்படி சேமிக்கிறது?
ஆகவே இந்த அதுவும் இந்த கேஷுவலைசேஷன் ஆஃப் லேபர் இருக்குது பாருங்க, அது ரொம்ப டிராஸ்டிக்காக மாறணும். டிராஸ்டிக்காக மாறணும். அதுக்கப்புறம் இந்த பேங்கிங் ஸ்கீம்ஸ் இருக்குது பாருங்க, அதில் இப்போ சொல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீமெல்லாம் ஒரு சின்ன கண் துடைப்புகளை 200-300 கோடி மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எனவே அது ஒரு நல்ல ஆரம்பமாக நாங்கள் எடுத்துக் கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய மொத்த கடன் தொகையில் 100 லட்சம் கோடி வரைக்கும் போகுது அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. அதில் பாதி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கால் பங்கு, ஒரு 25 லட்சம் கோடியை வயபிலிட்டி பேசிஸில் மார்ட்கேஜ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் கொடுங்க. யாரு கொடுக்கணுமோ கொடுங்க. அது உங்களுடைய இறுதிக்கருத்து. உங்களுடைய இறுதிக்கருத்து. அது வந்து நடக்காது. அதாவது இலவசமாக கொடுங்க, மார்ட்கேஜ் இல்லாமல் கொடுக்க முடியாது. பிஸ்னஸ்னால் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. சின்ன ரொம்ப ஏழையாக இருக்கிறவர் 5 ரூபா போட்டு தொழில் ஆரம்பிப்பார். அதுக்கு வந்து அவரே நாளைக்கு 50 ரூபா போடுவார், 100 ரூபா. எவ்வளோ பேர் விளக்கடியில் படித்தவங்கலாம் எனக்கு பெரிய பெரிய முதலாளியாக இருக்குது. அது அடிப்படையாக தான் போக முடியும். இன்னைக்கு கடைசியில் இன்னைக்கு முடிக்கும் போது ஒரே ஒரு வாரம் சொல்கிறேன் நான். இந்தியாவோட இன்னைக்கு பிரச்சனை வந்து தொழில் வளர்ச்சி வரணும். தொழில் வளர்ச்சிக்கு அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக செய்யணும். ஆக்கப்பூர்வமாக அதை காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் அடிப்படை வந்து எளியவர்களுக்கு நல்ல கல்வி இன்னைக்கு ஒரு எட்டாக்கனியாகி விட்டது. அதில் அரசாங்கம் தவறு பண்ணுது. அதான் ஒரே பிரச்சனை. அது உங்களை எடுத்துக்கிட்டு நிகழ்வு கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல